நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரதா சாரதாம் போஜவதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிம் சந்நிதிம் கிரியாத். நம்ம நாட்டிலே அநாதி காலமாக சனாதன தர்மம் ஆச்சரணத்திலே வந்திருக்கிறது. நம்ம சனாதன தர்மத்திலே கடவுளை பற்றி விஸ்வாசம், கடவுளை பக்தியாக ஆராதிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர்களாயிருந்தாலும் நமக்கு கடவுள் கிருபை மிகவும் அவசியம். கடவுள் கிருபை இல்லாமல் நாம் எந்த காரியத்திலும் வெற்றியை அடைய முடியாது என்கிறது அநாதி காலமாக நாம் மிக திருடமாக நம்பிக்கொண்டிருக்கிற விஷயம். ஆகையால் எல்லோரும் கடவுளை பற்றி பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் இருந்து கடவுளை ஆராதித்து கடவுள் கிருபைக்கு பாத்திரமாக வேண்டும். நம்முடைய இந்த தர்மத்தில் பண்டிகைகள் என்கிறது ரொம்ப விசேஷமான நாளாக கொண்டாடப்படுகின்றன. அப்பேற்பட்ட பண்டிகைகளில் தீபாவளி பண்டிகைங்கிறது ரொம்ப முக்கியமானது. பகவான் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை சம்ஹாரம் செய்து உலகத்தை காப்பாற்றின பவித்திரமான நாள் இது என்கிறது புராணங்கள் கூறுகின்றிருக்கிற விஷயம். ஆகையால் இந்த பண்டிகையை நாம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் சிரத்தையோடையும் ஆச்சரணம் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் விசேஷமாக தீபங்களை வைத்து வீட்டை அலங்கரிப்போம். தீபம் என்கிறது வெளிச்சம். வெளிச்சம் என்றால் ஞானம், இருட்டு என்றால் அஞ்ஞானம். தீபத்தை வைப்பது என்கிறதுக்கு அர்த்தம் அஞ்ஞானம் என்கிற இருட்டை நீக்கி ஞானம் என்கிற வெளிச்சத்தை நாம் அடைய வேண்டும் என்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். மனிதனுக்கு ஞானம் மிகவும் தேவை. ஞானம் இல்லாத மனிதன் பிராணிகளுக்கு சமானம் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். ஆகையால் நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி நமக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று பகவானை பிரார்த்திப்பது இந்த தீபாவளி பண்டிகையில் நமக்கு முக்கியமான விஷயம். எல்லோருக்கும் இந்த பவித்திரமான நாளில் இருக்க வேண்டிய பாவம் என்னவென்றால், நாம் எல்லோரும் பரஸ்பரம் அன்போடையும் பிரீத்தியோடையும் இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே யாரும் யாரையும் துவேஷம் செய்யக்கூடாது. எல்லோரும்
அன்போடு விவகாரம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை எல்லோரும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பகவான் பகவத்கீதையில் இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாக சொன்னார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்சா என்று சொல்லி. ஆதிசங்கர பகவத் பாதாளம் கூட சர்வஸ்மின்னபி பஸ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸஜ பேதஜானம் என்று இதே பாவத்தை சொன்னார். ஆகையால் எல்லோரும் பரஸ்பரம் அன்போட விவகாரம் செய்து பகவானில் பக்தியை வைத்துக்கொண்டு பக்தியோட பகவானை ஆராதனம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை பவித்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறது தான் இந்த பவித்திரமான நாளில் நாம் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய சந்தேசம். எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி நடத்தி ஸ்ரேயஸை அடையுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை முடிக்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, காஷாய தண்டகரகாதி விபூஷிதாங்கா வைராக்ய பாக்ய ஜலதே கருணாநிதே த்வம் संसारकूपपतितस्य समाकुलस्य बोधेन्द्रदेवा मम देहि करावलम्बम्. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவிலில் இறைவனுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டில் வருடா வருடம் பண்ணக்கூடிய பண்டிகைகள். இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா தெய்வம் இதெல்லாம் எதிர்பார்க்கிறது. நமக்கு தெரிந்த ஒருவர் வீட்டில் வருஷம் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை பெருமாளுக்கு தீபம் போடுவா. ஒரு வருடம் என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கு ஒரு மகாத்மா அந்த வீட்டுக்கு வரதா இருந்ததுனால அவர் வரக்கூடிய நேரத்தில் நம்மளால் தீபம் போட்டுருக்க முடியுமா, அதனால் அடுத்த சனிக்கிழமை தீபம் போடலாம் அப்படின்னு அவர்கள் தீர்மானிச்சிருந்தா, அந்த மகாத்மா அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவருக்கு திடம்னு ஒரு சுவாமியினுடைய ஆவேசம் வந்து, இன்றைக்கு தீபம் போடணுமே ஏன் போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சின்றேன்னா, நம்ம வருடா வருடம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர்கள் பரம்பரையாக எந்த ஒரு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காலோ அந்தந்த தேதியிலே அந்த தெய்வம் அதை எதிர்பார்க்கிறது. அதனால் விடாமல் பண்ணணும். அது அப்படி பண்ணினாலே அந்த குடும்பம் க்ஷேமமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டாதான் அப்புறம் கஷ்டம் வரும்பொழுது நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத தேடணும். இதில் முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்கிறது தீபாவளி. தீபாவளியில் ஸ்நானம் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஒரு கலாச்சாரத்துப்படி பண்பாடு படி ஸ்நானம்ங்கிறது உடம்புல இருக்கிற அழுக்கை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக மட்டும் இல்லை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் சுத்தப்படுத்திக்கிறதுக்கு. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னுட்டா, எங்காவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் குளிக்கிறோம், குழந்தை பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கிறோம். அது மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரும்பொழுது நம்ம ஏதாவது ஒரு அதிர்வுகளால் தாக்கப்பட்டு இருந்தால் ஸ்நானம் பண்ணினா அது போய்டுறது. அதுதான் மடி. வாட்டர் இஸ் த பியூரிஃபையர். இப்போ சாதாரண கார்பரேஷனில் வர தண்ணிக்கே இவ்வளவு மகிமை இருக்குமானால் அப்புறம் கங்கா ஜலத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்கும். ஏன்னா பூமியில் இருக்கிற நதி இல்லையே, வான் நதி. வானத்திலிருந்து விண்ணுலகத்திலிருந்து பூமிக்கு பகீரதனால கொண்டு வரப்பட்ட நதி. அதனால அதுக்கு பாகீரதி, ஜான்ஹவி அப்படிங்கிறதெல்லாம் பேர். நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா, உடம்புல இருக்கிற சரீரத்தில் இருக்கிற அங்கம் இருக்கே,
இப்போ மூக்கு அப்படி கசக்கிறது, கண் அப்படி துடைக்கிறது, தலையில் இருக்கிற கேசத்தை தொடறதுன்னா கையை அலம்பணும். முடியலன்னா வலது காதில் இப்படி கையை வச்சுக்கலாம். ஏன்னா இந்த காது வழியாக தான் கங்கை வெளியில் வந்து விழுந்தா, அதனால் வலது காதில் கங்கை இருக்குது. அசுத்தமான அங்கங்களை சரீரத்தில் நாம் தொட்டோமானால் நமக்கு ஒரு கால் கையில் தீர்த்தம் இல்லைன்னா அந்த காதை தொட்டுண்டா சரியாக போயிடும். இப்படி சொல்லியிருக்கேன். இந்த கங்கை ரொம்ப பியூரிஃபைடு. அதில் நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நம்ம வீட்டில் பைப்பை திறந்து இந்த கார்பரேஷன் வாட்டரை ஒரு சொம்புல ரொப்பி வைங்கோ, 4 நாள் கழிச்சு பாருங்கோ, கீழே ஒரே கசடு இருக்கும், புழுத்து இருக்கும். தண்ணியை சாப்பிட முடியுமா? கங்கா ஜலத்தை நம்ம என்றைக்கோ ஒரு வாட்டி ஜென்மால கங்கைக்கு போகிறோம்னு அங்கே ஒரு சொம்புல அடைச்சி அதில் வேற சீல் வச்சு கொடுத்துடுறான். இன்றைக்கு அந்த கங்கையை சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் பிளான்லாம் போடுறது. அந்த கங்கையில் அவ்வளவு சாக்கடை வந்து கலக்கிறது. காசியில், வாரணாசியில் அவ்வளவு சாக்கடை கலந்தும் அவ்வளவு குப்பை கலந்தும் அந்த ஜலத்தை நம்ம சீல் எடுத்து வச்சுண்டு இன்றைக்காவது ஒரு நாள், ஒரு 4 வருஷம் கழித்து அந்த கங்கை சம்பவம் உடைச்சு பார்த்தா ஒரு கிருமி உள்ளுக்குள்ளே இல்லையே. ஏன் பவித்திரமாக இருக்க? அதுக்கு என்ன பதில்? அது ஒன்றுனாலேயே அந்த கங்கா ஜலம்ங்கிறது மற்ற ஜலங்கள்லேருந்து வித்தியாசமாக இருக்குது. சாதாரண ஜலத்தினால நீ குளிர்ச்சியானால் உன்னுடைய உடம்புல வரக்கூடிய ஏதோ ஒரு எதிர்மறையான ஒரு வைப்ரேஷனால நீ தாக்கப்பட்டிருந்தியானால் அது உன்னை விட்டு விலகி போகிறது. ஆனால் கங்கா ஜலத்தினால நீ குளிர்ச்சியானால் மனசில் இருக்கக்கூடிய பாப்பங்களும் அழுக்கும் போகிறது. நம்முடைய மதத்தில் எவ்வளவு அழகாக வச்சிருக்கா பார்த்தீங்களா? நமக்கு ரொம்ப முக்கியமான 2 பிரதானமான தெய்வங்கள், ஒன்று சிவன், ஒன்று விஷ்ணு. நம்ம பக்தர்களையே 2ஆக தான் பிரித்து நம்ம எப்பயும் சண்டை போடுவோம். ஒன்று சைவர்கள், வைணவர்கள். சைவர்களுக்கு ரொம்ப முக்கியம் சிவன், வைணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் திருமால்னு சொல்லக்கூடிய விஷ்ணு. நம்ம தியானம் பண்ணும் பொழுது தியானத்தில் 2 முறை என்னென்னா, பகவானை பாதத்திலிருந்து அப்படியே இது பாதம், இது கணுக்கால், இது தொடை, இது வயறு, இது வக்ஷஸ்தலம், இது உருண்ட கழுத்து, முகம் அப்படின்னு மேலே போய் தலை வரைக்கும் தியானம் பண்ணுறது பாதாதி கேசம். சில சமயம் என்ன பண்ணணும்னா மேலிருந்து இது தலை, இது நெற்றி, இது கண்கள், மூக்குன்னு அப்படியே பகவானை கேசத்திலிருந்து பாதம் வரைக்கும் தியானம் பண்ணணும். இது தியானத்தில் 2 முறை சொல்லியிருக்கு. சில பக்தர்கள் பாதத்திலிருந்து ஆரம்பித்து சிரசு வரைக்கும் தியானம் பண்ணுவா. சில பக்தர்கள் சிரசிலிருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் தியானம் பண்ணுவா. முதல்ல சிவபெருமானை நீங்கள் சிரசிலேருந்து ஆரம்பிச்சீர்களானால் சிரசில் கங்கை. அடுத்துதான் திருமாலை நீங்கள் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சீர்களானால் பாதத்தில் கங்கை. சிவபெருமானுடைய தலையில கங்கை, விஷ்ணுனுடைய பாதத்தில் கங்கைன்னா என்ன அர்த்தம்னா, நீ சிவனையோ விஷ்ணுவையோ தியானம் பண்ணும்போது கங்கையை தியானம் பண்ணுறதுனாலேயே நீ பவித்திரம் ஆயிடுவே. நீ உன்னுடைய பாப்பங்கள் எல்லாம் போயிடுறது, உனக்கு ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கிறது, அப்புறம் தியானம் உனக்கு சுலபத்தில் சித்திக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் 2 பிரதான தெய்வங்களை வச்சு அந்த 2 பிரதான தெய்வங்களுக்கு ஒரு தெய்வத்துக்கு தலையில கங்கை, மற்றொரு தெய்வத்துக்கு பாதத்தில் கங்கை. சிவன் ஏதோ மசானத்தில் இருக்கார் அப்படின்னு விட்டா நம்ம கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடுன்னு நினைச்சுக்க கூடாது. அதை என்ன அர்த்தம்னா, கடைசியா அந்த பிரளயத்தை உலகம் முழுக்க அவர் புசிக்கிட போறார். புசிக்கினதுக்கு அப்புறம் அவர் மட்டும் தனியா இருக்க போறார். எல்லாத்தையும் புசிக்கிட்டு அவர் மட்டும் தனியா உட்காரும் பொழுது மீதி இருக்கிற இடம் என்ன? மயானம். உலகமே புசிங்கி போயிடுத்து. அப்ப அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த மயானத்துல அவர் இருக்காருங்கிறது தத்துவ அர்த்தமே தவிர ஏதோ நம்ம ஊர் சுடுகாடை நினைச்சுக்க கூடாது. அதனால அப்படி அந்த பிரதான தெய்வங்களுக்கு வச்சிருக்கா. அப்ப கங்கைக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்கானா, கங்கையை இவ்வளவு பவித்திரமா சொல்லி அந்த கங்கைக்கு ஒன்று கொடுத்துருக்கா. என்ன கொடுத்துருக்கானா, கங்கையில குளிச்சா என்ன புண்ணியம் வருமோ கங்கையை நினைச்சா வருமா. கங்கையை நினைச்சா என்ன புண்ணியம் வருமோ கங்கைக்கு போயிட்டு வந்தவாளை பார்த்தா வருமா. கங்கைக்கு போயிட்டு வான ஒருத்தருக்கு பணம் கொடுத்து அனுப்பினா வருமா. அவ்வளவு உயர்ந்ததான் கங்கை. அந்த கங்கைக்கு பூலோகத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கி போக்கி கருணைன்னு வந்துடுத்துனா அந்த கருணைக்கு எல்லை எது? கருணைக்கு இவ்வளவுதான் எல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த கங்காதேவிக்கு இன்னொரு கருணை வந்தது. என்ன கருணை வந்ததுன்னா, சரி வட இந்தியாவில் இருக்கிறவாளெல்லாம் நம்ம ஹரித்வாரில், ரிஷிகேஷில், அலகாபாத்தில், காசியில் எல்லா இடத்துலையும் நம்மள்கிட்ட குளிச்சு அவள் பாபத்தை போக்கிக்கிறாளே. கன்னியாகுமரி பக்கம் தென்னிந்தியாவில் இருக்கிறவாள்லாம் எப்படி பாபத்தை போக்கிப்பா? அவர்களால் வயசானவா இருப்பா, நடக்க முடியாதவர்கள் இருப்பா, வசதி இல்லாதவர்கள் இருப்பா,
அதனால் அந்த கங்காதேவி என்ன பண்ணினான்னா அவர்களுக்கும் தன்னுடைய கருணையை தரத்துக்காக இந்த ஐப்பசி மாதம்னு சொல்லக்கூடிய துலா மாதத்தில் நம்முடைய தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய ஒரு முக்கிய நதியான பொன்னின்னு சொல்லக்கூடிய காவிரி நதியில் கங்கை வரா. அதனால தான் எல்லாரும் மாயவரம் அந்த மாதிரி கும்பகோணம் எங்கெல்லாம் காவேரி ஓடுறதோ இந்த ஐப்பசி மாதம் துலா மாதத்தில் 30 நாளும் காவேரியில் குளிப்பா. அப்படி குளித்தா கங்கையில் வந்த புண்ணியம். கருணைக்கு ஒரு எல்லை இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் போகிறல அந்த கங்கைக்கு. சரி, அப்படியும் அவனுக்கு மாயவரமோ கும்பகோணமோ எங்கே காவேரி ஓடுறதோ அங்கே போகணுமே, அது கூட முடியல. தலைக்காவேரி கர்நாடகான்னு போகணுமே, அது கூட முடியலன்னா என்ன பண்ணுறது? அதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தா. என்ன கொடுத்தானா, தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வருது இல்லையா, சாதாரணமாக அமாவாசை அன்னைக்கு எண்ணெயே தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ரெண்டாவதாக பொழுது விடியறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஆனால் அன்றைக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா, காத்தாலே பொழுது விடியறதுக்கு முன்னாடி அமாவாசையாக இருந்தாலும் தைல ஸ்நானம் பண்ணி அன்றைக்கி பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. வெந்நீரில் குளித்தோமானால் அந்த வெந்நீரில் குளிக்கிறதுனால அந்த வெந்நீர் தவளையில் அன்றைக்கி கங்கை வரா. சுலபமாக நம்மளை கடத்தேற்றிக்கிறதுக்கு, நம்மளுடைய பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கு மகான்கள் அவ்வளவு கருணை பண்ணி கங்கையை வரவழைச்சிருக்கா. அதனால இன்றைக்கு எல்லாரும் கார்த்தால் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் ஸ்நானம் பண்ணி வெந்நீரில் குளிச்சிருக்கேன் இல்லையா, உங்களுக்கெல்லாம் கங்கையில் குளித்த பலன் கிடச்சிருக்கு. பகவான் நாம கீர்த்தனம் பண்ணணும். இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு விஷ்ணு சகசிரநாமத்தை சொன்னால் அவ்வளவு புண்ணியம். சில பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை எல்லாருக்கும் கொடுத்து புத்தாடைகளை நம்ம உடுத்துண்டு சந்தோஷப்பட்டோமானால் தெய்வம் சந்தோஷப்படுறது. நாம் சந்தோஷப்பட்டால் தெய்வம் சந்தோஷப்படும். அதுதான் தெய்வத்தினுடைய ஸ்வபாவம். அதனால இந்த தீபாவளிக்கு இன்னொன்று நம்ம பண்ணணும்னா, சாயங்காலத்தில் இந்த தீபாவளி அன்னைக்கு குபேரனை பூஜை பண்ணணும். நார்த் இந்தியாவிலெல்லாம் இதை தீப ஒளி அப்படின்னு வீட்டு வாசலில் விளக்குகள் ஏற்றி வைப்பா. சேட்டெல்லாம் என்ன பண்ணுவான்னா சாயங்காலம் குபேர பூஜை பண்ணுவாள். அன்றைக்கி தான் புது கணக்கு போடுவாள், லக்ஷ்மி பூஜைன்னு பண்ணுவாள். நம்ம சாயங்காலம் தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் குபேர பூஜை இல்லாட்டா கூட மகாலட்சுமியினுடைய படத்தை வச்சு நம்ம ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தினால அர்ச்சனை பண்ணி ஒரு தேங்காய் பழம் வீட்டில் நைவேத்தியம் பண்ணினா அந்த வருஷம் வரைக்கும் நம்முடைய குடும்பத்தில் குபேரன் மாதிரி ஐஸ்வர்யம் பொங்கும். செலவுக்கு பணமே தட்டுப்பாடு ஏற்படாது, பணத்தட்டுப்பாடே ஏற்படாது. ஏன்னா விசேஷ காலத்தில் பண்ணக்கூடிய பூஜைக்கு அவ்வளவு பலன். அப்படி முடியலையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி கோவிலில் போய் அந்த பூஜையை பண்ணிட்டு வரலாம். இந்த தீபாவளி அன்னைக்கு வழிபடக்கூடியதுக்கு முக்கியமான பெருமாள் என்னென்னா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தூப்புல்னு ஒரு ஊர் இருக்கு. வட ஆச்சாரிய சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய வடகல சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவர் தேசிகன். அவர் இந்த தூப்புள்ள தான் பிறந்தார். அந்த தூப்புள்ள ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அந்த பெருமாளுக்கு தீப பிரகாச பெருமாள் அப்படின்னு பேரு. அந்த பெருமாளை தீபாவளி அன்னைக்கு சேவிக்கிறதுல ரொம்ப விசேஷம் உண்டு. அதனால் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம், புத்தாடை உடுத்திக்கிறது, நம்முடைய முடிஞ்ச அளவுக்கு பட்டாசுகளை கொளுத்துக்கிறது, இனிப்புகளை நம்முடைய நண்பர்களோட எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறது, சாயங்காலம் மகாலட்சுமியை பூஜை பண்ணுறது, விஷ்ணு சகஸ்நாமம் சொல்கிறது, முடிஞ்சால் தீப பிரகாச பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணினாலே சௌக்கியம் ஏற்படும். சரி, இதெல்லாம் பண்ண முடியலை, என்ன பண்ணுறதுங்கிறலாம் இப்போ நான் அந்த ஸ்டார் விஜய் டிவியில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை கேட்குற உங்களுக்கு இத்தனை பலன் வந்துடும். அதனால் நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கெல்லாம் தீபாவளி அன்னைக்கு பகவான் பரிபூர்ணமான அருள் பண்ணி உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஏற்படட்டும், ஆரோக்கியம் ஏற்படட்டும், ஐஸ்வர்யம் ஏற்படட்டும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும், குழந்தைகள் பிறக்கட்டும், வீட்டு விட்டு காணாத போனவர்கள் எல்லாம் திரும்பி வரட்டும், கடன் தொல்லைகள் எல்லாம் போகட்டும், பிரிந்த கணவன் மனைவிகள் எல்லாம் சேரட்டும், மனசில் சாந்தி ஏற்படட்டும், நல்லவர்களுடைய சேர்க்கை ஏற்படட்டும், நம்ம காத்துருக்கக்கூடிய தீய சக்திகள் ஆபத்துகள் எல்லாம் விலகட்டும், நமக்கு பகவான் மேலே பக்தியும் நம்பிக்கையும் அவனுடைய அனுகிரகமும் நமக்கு என்றைக்கும் இருக்கட்டும்ங்கிறதுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுடைய சார்பாக நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நம சிவாய. ஓம் மகா திரிபுரசுந்தரியை நமः. விஜய் டிவி
மெய்யன்பர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வதிக்கிறேன். தீபாவளி தீப ஒளி. அறியாமை என்பது இருட்டு, அறிவுடைமை என்பது ஒளி. தீபாவளி அன்று நம் அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும். அசுரனை சம்ஹரித்த இந்த நாளன்று அறியாமையால் அசுரன் செய்த தீவினைகளை அகற்றி நல்வினைகளை மேலோங்கச் செய்து நற்செயல்பாடுகளை உலகத்திற்கு மீட்டுத் தரும் தெய்வீக செயலாகும். அதேபோன்று ஒவ்வொரு தீபாவளி நாளன்றும் நம்முடைய அறியாமை நம்மிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் அகற்றி அறிவை பெற்று நம் வாழ்வில் சிறந்த ஒளி பொருந்திய சிறப்பான வாழ்க்கையை அமைப்பதற்காக நம் பெரியோர்கள் வேதங்கள், உபனிஷதங்கள், பகவத்கீதை, இதிகாசங்கள், 18 புராணங்கள், சித்தர்கள் அகசியர், திருமூலர் முதலானோர், ஞானக்கோவை என்று வழங்கப்படுகின்ற சித்தர்களின் தொகுப்பு பாடல்கள் ஆகிய பல்வேறு நூல்கள் நமக்காக முனிவர்களாலும் ரிஷிகளாலும் சித்தர்களாலும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவைகளில் நம்முடைய ஆத்மபலம், பிராணபலம், மனோபலம், அறிவு பலம், வீரிய பலம், தைரிய பலம், பொறுமை பலம் ஆகிய பல்வேறு சக்திகளுடன் நல்லன தீயன என்பதை உணரக்கூடிய சக்தி, நல்லனவற்றில் உயர்ந்தனவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து அவை மூலம் நம் வாழ்க்கையை சிறப்பிப்பதற்கான மேதா சக்தி, பிறகு அப்படிப்பட்ட உயர்ந்தனவற்றில் நம் முழு கவனத்தையும் செலுத்தி நம்முடைய ஐம்புலன்களும் உடலும் மனமும் ஒன்றியைந்து அச்செயல்பாடுகளை சிறப்பாக செய்ய தேவையான சங்கல்ப சக்தி, அம்முயற்சியில் நாம் இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தோல்விகள், பின்னடைவுகள் ஆகியவற்றை ஜெயித்து நம் நோக்கப்படி நம் மனதையும் அறிவையும் ஒருமுனைப்பாடோடு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலுடைய வைராகிய ஸ்ரத்தா சக்தி என்கின்ற சக்தி ஆகிய இவ் அனைத்து சக்திகளும் வேதங்களிலும் உபனிஷதங்களிலும், அறிவை வளர்க்கக்கூடிய கருத்துக்கள் இதிகாசங்களிலும், மனதை வளப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இதர நூல்களிலும் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்நூல்களை நாம் தொடர்ந்து கற்க இத்தீபாவளி நன்னாளில் சங்கல்பம் எடுத்துக்கொள்வோமாக. தெளிவான அறிவு, தைரியம், பூரண ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் 16 செல்வங்களுடன் நீங்கள் எல்லோரும் மற்றற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.